இதேதான் வேலையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசி மேடையிலே நாகரிகம் இல்லாம சிரிச்சு அத்தனை பத்தி சிரிக்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பெண்கள்னா அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா சார்? சி.வி. சண்முகம் சார் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஏன் இந்த பேச்சு, இந்த நக்கல், இந்த நையாண்டி எல்லாம் ஏன் உங்க அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பேசியிருக்க வேண்டியதானே? ஏன் சார் உங்களுக்கு கிண்டல் அடிக்கிறோம் கேலி பண்றதுக்கும் எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களும் நடிகைகள் தான் கிடைச்சாங்களா? கூட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க பாஜக அவர்கள் எங்க போனாங்க? வானதி ஸ்ரீனிவாசன் மேடம், தமிழிசை மேடம் இவங்கெல்லாம் எங்க போனாங்க? இதுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாரா? ஏன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சாட்டையெல்லாம் அடிச்சுக்க மாட்டாரா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அதையெல்லாம் வேணும்ன்றதுக்காக இன்னைக்கு எதிர்கட்சி அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. சரி, ஆர்ப்பாட்டம் நடத்துறது அவங்க உரிமை. அது நீங்க கேட்க வேண்டிய அந்த சுதந்திரத்தை தமிழ்நாடு அரசு உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்க தாராளமா செய்யலாம். நாங்கன்னா ஆர்ப்பாட்டமே நடத்த வேண்டாம் அப்படின்னு உங்களை மாதிரி எல்லாம் எந்த விதமான தடையும் போட மாட்டார் எங்களுடைய முதல்வர், எங்களுடைய கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நடத்துங்க, விஷயத்த மக்களுக்காக எல்லாரும் போராடி கூடி பெறலாம், தப்பில்லை. ஆனா ஆர்ப்பாட்டம் நடத்தின அதிமுக காரங்க, சரி அதிமுக நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பேசியிருக்கணும் மேடையில? என்ன பெண்களுக்கு பிரச்சனை, அதை எப்படி பாதுகாப்பு உறுதி செய்யணும்? அப்படி இல்லைன்னா நீங்க தான் அதிகப்படியா தமிழ்நாட்டை ஆண்டிருக்கீங்களே, அதிமுகவோட வரலாற்றிலிருந்து எடுத்து பேசலாம். அதிமுக வரலாற்றிலிருந்து இன்ன வரைக்கும்னா உங்களுடைய பீரியட் முடிஞ்ச வரைக்கும் 2021 வரைக்கும் நீங்க என்ன மாதிரி எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? ஏன்னா பொள்ளாச்சி சம்பவம் எல்லாம் பெரிய சம்பவம், ஆனா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வச்சுட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அதற்கு தீர்வே கிடைச்சா கூட அதை ஒரு பெரிய பிம்பமா கிரியேட் பண்ணி இன்னைக்கு நீங்க பேசுறீங்க. எதுவுமே எனக்கு விஷயமா தெரியலீங்க. ஆனா நீங்க மேடையில நின்று, அதுவும் இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இதுக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சராலாம் இருந்திருக்கிறாரு, இவருக்கு இதேதான் வேலையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னைக்கும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசி மேடையிலே நாகரிகம் இல்லாம சிரிச்சு அத்தனை பத்தி சிரிக்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பெண்கள்னா அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா சார்? சி.வி. சண்முகம் சார் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலையே. என்ன ஒரு டைம் என்னடானா திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு இனி வீட்டுக்கு ஒரு மனைவிகளும் இலவசமா தருவாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பத்தி கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுனீங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு நடிகை அவங்களோட பெயரை சொல்லி அவங்க எனக்கு வேணும், எனக்கு அதுதான் ஆசை, அதான் என் கனவுன்னு பேசியிருக்கீங்க. ஏன் சார் நீங்கெல்லாம் எப்படி சார் இப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் யார் இவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு கொண்டு வந்தா? உங்களுக்கு என்ன பெண்கள்னா அவ்வளவு கேவலமா இருக்கா? இன்னைக்கு நாங்க பெண்கள் எல்லாம் ஒரு உயரிய ஒரு இடத்துக்கு வரோம், ஒரு நிலைப்பாட்டுக்கு வரோம், ஒரு படிக்கிறோம், ஒரு பதவிக்கு போறோம். அதை தாண்டி நாங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ரொம்ப திறம்பட வேலை செய்யறோம். அதை தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வலிக்குதா? ஏன் இந்த பேச்சு, இந்த நக்கல், இந்த நையாண்டி எல்லாம் ஏன் உங்க அம்மையார் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது பேசியிருக்க வேண்டியதானே? என்ன பண்ணிருப்பாங்க அப்போ? ஏன் அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்களோட கனவு என்னவா இருந்துச்சு? இப்படிதான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. எவ்வளோ ஒரு அநாகரிகமா ஒரு மேடையில நின்றுட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி எனக்கு ஒரு நடிகை வேணும், அதுதான் என் கனவுன்னு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன சார் நாக்கு கூசலையா? இல்ல நான் கேட்கிறேன், இப்ப எங்கெங்க போனீங்க? இந்த அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதை தாண்டி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் எங்க போனாங்க? இப்பெல்லாம் கட்சி நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டாங்களா? ஒரு பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு போராட்டத்துக்காக போட்ட மேடையில் ஏறி நின்று பெண்களை நீங்க கேவலப்படுத்தி பேசுவீங்க, இழிவுபடுத்தி சிரிப்பீங்க கைகொட்டி, அதுக்கப்புறம் திடீர்னு வருத்தத்தை தெரிவிப்பீங்க, உடனே நாங்க ஏத்துக்கணுமா? இது எனக்கு புரியல. நீங்க என்ன இது ஒரு டைம் தான் செய்றீங்களா? சி.வி. சண்முகம் அவர்களே, இது தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. ஆனா உங்க கட்சியில் இருக்கவங்க யாரும் அதை பத்தி கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டு அரசு, அதுவும் திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து நீங்க குறை சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு உண்மையாலுமே விளாத்திக்குளத்துல நடந்த ஒரு சம்பவம் ரொம்ப பெரிய ஒரு கொடுமையான சம்பவம். இதெல்லாம் எந்த ஒரு குடும்பத்துக்கும் நடக்கவே கூடாது. உண்மையாலுமே அந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. வருத்தமா அதுக்கு மேல என்ன சொல்றது, அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. எந்த ஒரு பெண்களுக்கும் நடக்கவே கூடாதுங்கிற விஷயம் அவங்க அம்மா அப்பாவோட மனசு எந்த அளவுக்கு நொந்து போயிருக்குன்றது உணர முடியுது. ஆனா அந்த விஷயம் நடந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக அடுத்த நாளே கனிமொழி எம்பி அவர்கள் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க நடந்ததை என்னன்னு கேட்கிறாங்க. அந்த பெற்றோர்களுடைய ஆதங்கத்தை அவங்க
சரின்னு சொல்லி ஏத்துக்கிறாங்க. அதை தாண்டி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களும் ஒரு பெண் எம்பி தான், ஆனா அவங்கள வழிமறைச்ச போது பொறுமையா நின்று பதில் சொல்லி இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அதை தாண்டி இன்னைக்கு தனிப்படை அமைச்சு அதுக்கு 10 பிரிவுல அந்த காவல்துறை அதிகாரிகளை நியமிச்சு இன்னைக்கு அதற்கான வேலை நடந்துட்டு தான் இருக்கு. இங்க இது வந்து ஒரு தனி மனிதன் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. இதுக்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த தவறு நடந்ததுங்கிறது யாருனாலையும் மாற்றவே முடியாது. அது நடந்ததுக்கு எல்லாருமே தான் பொறுப்பேற்றுக்க முடியும். ஏன்னா அங்க வந்து அந்த அந்த ஆள் யாரு, அந்த ஆள் இதுக்கு முன்னாடி அந்த தவறுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாரா, அந்த ஆளுனுடைய குற்ற பின்னணி என்ன, எதுவுமே தெரியாது. இனிமேல் அந்த விசாரணை வரும்போதுதான் எல்லா விஷயங்களும் தெரிய வரும். அப்படிங்கும் போது இங்க பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை. பிரச்சனை நடந்தாலும் அதற்கான நடவடிக்கையை இந்த திமுக அரசு எடுக்குதா இல்லையா அதைத்தான் பார்க்கணும். இங்க பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு 2018. சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 6 மாசம் கேஸே போடல. இன்னைக்கு ஒரு குழந்தை விளாத்தி குளத்துல பிரச்சனையாச்சு, அந்த குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கே வந்து இவ்வளவு கொந்தளிக்கிறவே அன்னைக்கு பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்துச்சு. அதெல்லாம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட்டோமா? அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அவ்வளோ கதர்னாங்களே அந்த குழந்தைங்க, அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் அவ்வளோ கதர்னாங்கல்ல. அப்போ அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கெல்லாம் நீதியே கிடைக்கல. அன்னைக்கு இருந்த முதல்வர் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கல 6 மாசத்துக்குள்ளேருந்து 8 மாசம் வரைக்கும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்தும் அதற்கான ஒரு தீர்ப்பை பெற்றே கொடுக்க முடியல. அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதை திரும்பவும் மேல் விசாரணை நடத்தி அந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் தைரியப்படுத்தி வந்து சாட்சி சொல்ல வச்சு அப்புறம் ஒவ்வொருத்தர குற்றவாளியா அவங்களுடைய அந்த குற்றப்பத்திரிகை எல்லாம் தாக்கல் பண்ணி அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய சாட்சியங்களை எல்லாம் வந்து ஊர்ஜிதப்படுத்தி அதையெல்லாம் வந்து உறுதிப்படுத்தி செய்து அதுக்கப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2025 மே 19 அதற்கான தீர்ப்பு வாங்கி அந்த 9 கயவர்கள் குற்றவாளிகள் அவங்க அத்தனை பேத்துக்கும் இன்னைக்கு தண்டனை வாங்கி வைக்க எத்தனை போராட்டம், எத்தனை கேஸ், எத்தனை அதுல வந்து சமூக ரீதியா அவங்க மனநிலை ரீதியா அத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களை எல்லாம் தேத்தி அவங்க குடும்பத்தை தேத்தி கொண்டு வந்து அவங்க கிட்ட பதில் சொல்ல வச்சு இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்கள். இதை செஞ்சது எந்த அரசு? திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, இதை வந்து எல்லாரும் வேலை செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞர், அப்புறம் அங்க வந்து அந்த பெண்களுக்கு மனநிலை ரீதியா அவங்களை வந்து தேத்தின அந்த மருத்துவர், அதை தாண்டி அவங்க குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே அதற்கான வேலையை செஞ்சாங்க. அதற்கான முன்னெடுப்பை எடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால மறந்துட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதற்கான நீதியா அவங்க அதிமுக ஆட்சியில கிடைக்கலையே, திமுக ஆட்சியில தானே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது தாண்டி இப்ப வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம சொல்றோம், இப்ப வந்து உண்மையாலுமே பாலியல் தொல்லைகள் சீண்டல்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அது வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்து திருந்த வேண்டிய ஒரு விஷயங்க. இன்னைக்கு கூட நல்லவன் மாதிரி இருக்கான், திடீர்னு வந்து ஒரு தவறு செய்யறான். அப்படிங்கும் போது அவன் என்ன பண்றான், என்ன செய்யறான்றத கூட இருக்கிற நம்மனாலே கணிக்க முடிய மாட்டேங்குது. நல்லவங்க மாதிரி தான் இன்னைக்கு சொசைட்டில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு பெண்கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஒரு 2.5 வயசு குழந்தைன்னு கூடி பார்க்காம ஒரு ஈவு இறக்கம் இல்லாத இந்த மாதிரி ஈனப்பிறவிகள்லாம் இவ்வளவு பெரிய கைவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தப்பு நடந்தும் அதை கண்டுபிடிச்சு தீர விசாரிக்கும் போது தான் தெரியுது. ஏன்னா சமுதாயத்துல அவங்க ரொம்ப இயல்பா இருக்கிறாங்க, கூட பழகிறவங்களுக்கே தெரியறது இல்லை. ஓ, இந்த ஆள் இந்த மாதிரிலாம் தப்பு செய்வாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்துக்கு சம்பந்தப்பட்டமானது. அதை தாண்டி அந்த 2.5 வயசு குழந்தை அந்த வழக்குல பாத்தீங்கன்னா அது டிசம்பர் மாசம் நடக்குது. அந்த 3 மாசம் இன்வெஸ்டிகேஷன் முடியும் போது இந்த ஆளுன்னு தெரிஞ்சோன்னா அந்த அதாவது மரணமடைந்தாங்க அப்படிங்கிற அந்த வழக்குல இருந்து அதை எடுத்து அதை போக்சோ சட்டமா மாத்தி அந்த தவறு செய்த அந்த அந்த மனிதர், அது யாராக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனா இருந்தாலும் இந்த கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு மரண தண்டனை கூட வழங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய நீதிமன்றங்கள் அந்த அளவுக்கு துரிதமா எடுத்து நீதியரசர்கள் இன்னைக்கு ஒரு தண்டனை வழங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொன்னா இது இங்க நடந்துட்டு தானே இருக்கு. என்ன தண்டனை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்காம போயிடுச்சு? இது எல்லாத்துக்கு மேல அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை. எல்லாரும் யார் இந்த சார் யார் இந்த சார்னு சொல்லுவீங்க. எங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு கொடுமை நடந்திருக்கவே கூடாது, ஆனா நடந்துருச்சு. அந்த ஆள் அப்படி செய்யக்கூடிய ஆளா இல்லையான்னு அந்த பெண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னு வைங்க. இப்படி ஒரு ஆளு இங்க ஞானசேகர்னு ஒரு ஆள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த ஆள் மேல பெரிய வழக்குகள்லாம் இருக்கு, அவன் வந்து ஒரு விமனைசர் அந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் அந்த வழியா கிராஸ் ஆவாளா? ஒரு பேசிக்கா ஒரு நாலேஜ்ல யூஸ் பண்ணி பாருங்க. சரி, அதை தாண்டி அவன் யூனிவர்சிட்டிக்குள்ள வந்துட்டான் இல்லையா, அதுதான் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவனை யூனிவர்சிட்டிக்குள்ள எல்லாரும் விடுவாங்களா? ஏன்னா அவனை பத்தி யாருக்குமே தெரியாதுங்க. அவன் பாட்டுக்கு இயல்பா வர மாதிரி வந்துட்டான். ஆனா அவன் அவ்வளவு பெரிய
ஒரு விஷயத்த ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டான். ஆனா அதை செஞ்சோன்னா அந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்தோன்னா கொடுத்து 24 மணி நேரத்துல அந்த ஞானசேகர்னு தான் அந்த ஆளை பிடிச்சி கைது செஞ்சு இது வரைக்கும் 120 நாளுக்குள்ள அந்த எஸ்ஐ டீம் தனியா ஃபார்ம் பண்ணி அவன் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி வச்சு அவனை கன்விக்ட் ஆகி இன்னைக்கு கோர்ட்ல அவனை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் இன்னைக்கு ஜெயில. அதுவும் வந்து அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அது பாலியல் வன்கொடுமை அப்படின்னு தெரிஞ்சோடனே சட்டசபையில திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது பாலியல் வன்புணர்வு, அதனால இதற்கான சிறை தண்டனை 10 ஆண்டுகளாக உயர்த்தணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த தண்டனை நாட்களையும் நீடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் உடனடியா எடுத்த நடவடிக்கைகள் தான். அதையும் தாண்டி இன்னைக்கு கோவையில அந்த விமான நிலையத்துல நடந்த அந்த பெரிய ஒரு கொடூரம் உண்மையாலுமே மனசுக்கு இவ்வளோ வருத்தமா தான் இருக்கு. இவ்வளோ எல்லாரும் போயிட்டு வரக்கூடிய இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு ஏரியால இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சா அப்படின்னு பதபதைக்கக்கூடிய விஷயமாவும் தான் இருந்துச்சு. ஆனாலும் அதையும் வந்து 30 நாளுக்குள்ள அந்த 3 பேர் அந்த கைவர்கள் 3 பேர்த்தையும் பிடிச்சு அவங்களுக்கான தண்டனை பெற்று இன்னைக்கு சாகும் வரை அவங்க சிறை தான் அப்படிங்கிற அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. இங்க பிரச்சனைன்னு ஒண்ணு நடக்கும்போது, அதுவும் இந்த மாதிரி பிரச்சனை, அதாவது இன்னைக்கு ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறவங்களோ இல்ல அதை தாண்டி ஒரு குடி பழக்கத்துக்கு அடிமையாகிறவங்களோ அவங்களெல்லாம் பார்த்தா நம்மளால அட்லீஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எங்கிருந்து வராங்க, எப்படி வராங்க, எதுவுமே தெரியல. அதையும் தாண்டி அந்த விஷயம் நடக்கும்போது இவருதான், அதாவது இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு தெரியும் போது அதற்கான தண்டனை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, அதை தாண்டி இருக்கக்கூடிய நீதித்துறை, இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை எல்லாருமே இதற்கான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தணும் எல்லாத்தினுடைய எண்ணமும். இதுல வந்து அரசியல் பண்றதுக்கோ இதுல இந்த கட்சியா அந்த கட்சியான்னு பாக்குறதுக்கோ எல்லாம் விஷயமே கிடையாது. அப்படின்னு பார்த்தா அதிமுகவினுடைய ஆதி வரலாறு என்ன, வாதாட்சி வரலாறுல இருந்து எடுத்துட்டு வரலாமா? அப்ப அன்னைக்கே 1990கள்லயே நீங்க ஒரு பெரிய விஷயம் செஞ்சிருக்கிறீங்களே, அப்ப அன்னைக்கே வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களே அவ்வளோ பெரிய ஒரு வன்புணர்வுக்கு ஆளாயிருக்காங்க. அன்னைக்கு இருந்த எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் அதை தாண்டி அமைச்சர்கள் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற விஷயம் இன்ன வரைக்கும் வெளியில இருந்துட்டு தானே இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப அதெல்லாம் மறந்து போயாச்சு. அப்ப இன்னைக்கு ஒரு தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு. அதையே தட்டி கேட்டு அதற்கான நடவடிக்கையும் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு நீதி அரசர்கள் அதற்கான என்ன சொல்றது ஒரு சரியான ஒரு நீதிகளை வழங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் எதிர்த்து நீங்க ஒரு போராட்டம் பண்றது தாராளமா பண்ணுங்க. நீங்க வந்து கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க. ஏன்னா நீங்க யாருக்காக கேட்குறீங்க? மக்களுக்காக தானே பேசுறீங்க. அதுவும் நம்ம மக்களுக்காக தானே பேசுறீங்க. பேசுங்க சார், சி.வி. சண்முகம் சார், இன்னும் நல்லா பேசுங்க. ஆனா நீங்க என்ன பேசணும்னு தெரியாம பேசுறீங்க. அதுவும் அப்துல் கலாம் ஐயா கனவு காண சொன்னாங்க. ஸ்டாலின் சார் இன்னைக்கு என்ன பண்றாரு, அந்த கனவை சொல்லுங்கன்னே சொல்றாரு. அப்படின்னா இந்த 2 நிலைப்பாடும் சரிதான். அப்துல் கலாம் சார் கனவு காண சொன்னதும், ஸ்டாலின் சார் சொன்ன உங்களுக்கு கண்ட கனவை நீங்க சொல்லுங்கன்னு கேட்கறதும், அப்போ இது 2 எவ்வளவு உயரிய ஒரு விஷயம் தெரியுமா? உங்க மனசுல நீங்க என்னவாகணும்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை எப்படி சொல்லணுமோ அதை சொல்லுங்க, தீர்த்து வைக்க உங்களுடைய முதல்வர் நான் இருக்கேன், நான் செய்யறேன் அப்படின்னு உங்கள் கனவுகளை சொல்லுங்கன்ற ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாரு. அதற்காக எல்லாரும் போய் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் ஒவ்வொரு வீட்லயும். அதைய இழிவுபடுத்தணும்ன்ற நோக்கத்துல ஒரு நடிகை அவங்களோட பேரை தேவையில்லாம பயன்படுத்துறீங்க. அந்த நடிகை அவர்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி ஏதோ கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கல் நையாண்டியோட பேசுறீங்க. ஏன் சார் உங்களுக்கு கிண்டல் அடிக்கிறோம் கேலி பண்றதுக்கும் எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களும் நடிகைகள்லாம் தான் கிடைச்சாங்களா? இதை வந்து எப்படி கேட்கணும்னா, ஏன் உங்க வீட்டு பெண்களை வச்சு பேசலாமே அப்படின்னு கூட எனக்கு கேட்கணும்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெண்கள்னா ரொம்ப சாதாரணமா இழிவா இருக்கிறோம். சரி, இதுக்கு அதிமுக என்ன பதில் சொல்லும்? அதிமுக நிர்வாகிகள் என்ன பேசுவீங்க? இல்ல அதிமுகவினுடைய சார்ந்த கழக பொதுச் செயலாளரிலிருந்து, உங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் பழனிசாமியிலிருந்து தொடங்கி இந்த செய்தி தொடர்பாளர் வரைக்கும் டிவில எல்லாம் வந்து முட்டு கொடுப்பீங்களா? அவங்கள என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அதை தாண்டி இன்னைக்கு கூட்டணியில் இருக்கேன் பாமக, அதுவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் எங்க வந்தாலும் பயங்கரமா பேசுவாங்க. பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் தான் ரொம்ப முக்கியம், அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. நீங்க அவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? கூட இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்க பாஜக அவர்கள் எங்க போனாங்க? வானதி
வானதி ஸ்ரீனிவாசன் மேடம், தமிழிசை மேடம் இவங்கெல்லாம் எங்க போனாங்க? இதுக்கெல்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாரா? ஏன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சாட்டையெல்லாம் அடிச்சுக்க மாட்டாரா? ஐயோ தெரியாம இந்த கட்சியோட நான் கூட்டணி வச்சுட்டேன் அப்படின்னு போய் சாட்டையில அடிச்சுக்க மாட்டாரா? ஏன்னா நீங்க அடிச்சுக்க முடியாது சார். ஏன்னா உங்க கட்சியினுடைய நிலைமை எப்படின்னு போய் பார்த்தோம்னா டெல்லி ஐயோ அதிர்ந்துரும்ல. அங்க இருக்கிற இங்கெல்லாம் நாச்சும் திமுகவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி ஒரு தொண்டன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு நிர்வாகி ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலே அப்படி கொந்தளிச்சுட்டு வருவாங்க. ஆனா பிஜேபியில எம்பி எம்எல்ஏக்களே தப்பு பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்க பிரச்சனையாவே தெரியாது. அதெல்லாம் யாருமே கேட்கவே மாட்டீங்க. அதுக்கெல்லாம் போராட்டமே நடக்காது. அதுக்கெல்லாம் வந்து மகளிர் அணி சார்ந்த, அதாவது பிஜேபி அதிமுகவை சார்ந்த மகளிர் அணியில் இருக்கிறவங்களோ இல்ல மாநில மகளிர் அணி இல்ல தேசிய மகளிர் அணியில் இருக்கிறவங்களோ யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன விஷயம், ஏதாச்சும் ஒரு சின்ன, அதாவது கட்சிக்குள்ள, திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதை கூட எடுத்து ஊதி பலூன் மாதிரி பெருசாக்கி அதை கூட பேசுறதுக்கு இன்னைக்கு சில கூட்டம் ரெடியா இருக்கும். ஆனா ஒரு மேடை ஏறி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா எம்பி இவ்வளோ மோசமா பேசுறது ரொம்ப ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களாலதான் நாளைக்கு பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஒரு மோசமானது எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத இந்நேரத்தில் நான் பதிவு செஞ்சுட்டு, தயவு செஞ்சு CV சண்முகம் அவர்கள் இனிமேல்னாச்சும் ரொம்ப பார்த்து பதனமா பேசணும். கண்டிப்பா இவர் பேசக்கூடிய இந்த விஷயங்களுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த தலைமை நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி.